திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தரிசனம் செய்ய வந்த 28 வயதான இளைஞர் தற்போது மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வருவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க. இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் கோவில்பாளையம் புதூர் அழகுமலை தெருவைச் சேர்ந்தவர் மனோகரன். இவர் இன்று காலை குடும்பத்தோடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்திருந்தார். அவருடன் அவரது மகன் 28 வயதான பிரகாசமும் வந்திருந்தார். கோவில் அருகே இருக்கக்கூடிய கழிவறைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனே அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே பிரகாசம் இறந்து விட்டதாக தெரிவித்திருந்தனர். அவருக்கு உடல்நிலை எதுவும் சரியில்லையா அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா என்பது குறித்து முதற்கட்ட விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.